ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு itaste. இன்றைக்கி நம்ம திருப்பி உட்லாண்ட்ஸ் ஹோட்டலில் இருக்கோம். கரூரில் இருக்குது, கரூர் உட்லாண்ட்ஸ் ஹோட்டல். ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி உட்லாண்ட்ஸ் ஹோட்டலுக்கு வந்தோம். நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு வந்தோம். டின்னரில் வந்து இங்கே நான் காமிச்சிருப்பேன், அந்த வித்தியாசமாக அந்த பட்டர் நான் செமையாக இருந்துச்சு. அதோட அந்த மின்ஸ்டு சிக்கன் அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து மத்தியானத்துக்கு மாப்பிள்ளை விருந்து அப்படின்ட்டு ஒரு ஒரு கறி விருந்து ஒன்று பண்ணுறாங்க. மாப்பிள்ளை விருந்து அப்படிங்கிறது ஒரு 25 ஐட்டம்ஸ் பிளேட்டில் இலையில வச்சு சர்வ் பண்ணுறாங்க. லாஸ்ட் டைம் வீடியோ எடுக்கும்போதே எங்கள் ஹோட்டலில் சொன்னாங்க, மத்தியானத்துக்கு வந்து மாப்பிள்ளை விருந்து அப்படின்ட்டு இருக்குது, ஒரு 25 ஐட்டம்ஸ் சர்வ் பண்ணுறோம், அது வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மட்டும்தான் சொன்னாங்க. ஸோ அப்போயே நான் வந்து இதை எப்படியாச்சும் நான் எடுத்தாகணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணேன். இன்றைக்கி தான் திருப்பி உட்லாண்ட்ஸ்க்கு வந்திருக்கோம் இந்த மாப்பிள்ளை விருந்து எடுக்கிறதுக்கு. ஃபுட் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. போயிட்டு உங்களுக்கு 25 ஐட்டம்ஸ் லீஃப்ஸில் சர்வ் பண்ண சொல்லி உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ வாங்க போகலாம். ஒரு டேபிளில் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. வர கஸ்டமர்ஸ் வேணும்னா ஒரு செடி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கோவா இருக்குது, மாதுளை இருக்குது, அப்புறம் நாவல் இருக்குது. அன்றைக்கி நைட்டு வந்தனால இவரெலாம் நமக்கு தெரியல. ஸோ பேர்ட்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு காக்டெயில். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாப்பிள்ளை விருந்தில் நம்ம மோஸ்ட்லி நாட்டுக்கோழி ஐட்டம்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே நாட்டுக்கோழி எக்ஸ் தான். அப்புறம் அதே மாதிரி சில்லி, அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கலரில் இது ஆட் பண்ணுறது கிடையாது, பீட்ரூட் ஜூஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபேமிலியோடு வர்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பிளேஸு. ஏரியாவும் பார்த்தா ரொம்ப காமாக இருக்குது. சிட்டியில் ஒரு ஃபீலே இல்லாமல் நீட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா ஃபுட்டுமே பார்த்தா இங்கே ஸ்பெஷலாக இளநீர் பாயாசம் கூட, இளநீர் சிக்கன், அது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. மாப்பிள்ளை விருந்தில் பார்த்தா நம்ம யூஸ்வலாகவே விருந்து சாப்பாடு வீட்டில் சாப்பிட்ற ஒரு ஃபீல் வருது. அனைத்து ஐட்டமும் இருக்குது. சிக்கன், மட்டன், மீன், நண்டு அனைத்துமே இருக்குது. சூப்பராக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது. சாலட்னா வெஜ்ஜி சாலடு. ஓகே. நாட்டுக்கோழி சூப்பு. ஸ்வீட் ஒன்று. ஸ்வீட் ஓகே. 65 கிராப் லாலிபாப். கிராப் லாலிபாப் ஒன்றும் 65, சிக்கன் 65. சிக்கன் 65. அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை. ஓகே. மெயின் கோர்ஸ்னா ஓ, இப்போ இலையில இல்லாமல் தட்டில் தான் வரும். ஆமாம். ஓகே ஓகே. அதில் உள்ள இலை போட்டு இருக்குது, அப்படியே இதில். ஓகே ஓகே. அது வந்து நாட்டுக்கோழி பிரியாணி, சிக்கன் ஆம்லெட்டு, இது பரோட்டா ஆப்ஷனல், கன்ஃபார்ம் தருவோம். அது நீங்கள் வேணும்னா வாங்க எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஓகே. இதுலேயே கொஞ்சம் ஸ்டார்டர்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வெஜிடேரியன் நம்ம நார்மல் பொரியல், மட்டன் சுக்கா, இது நாட்டுக்கோழி ட்ரை, ப்ளஸ் இது வந்து ஈரல் கிரேவி. ஈரல் கிரேவியா? அந்த பிரியாணிக்காக. இது ரெண்டு மட்டும் பிரியாணி காம்பினேஷன். ரைத்தாவும் அதுவும் பிரியாணிக்கு. நம்ம கேர்டு தாளிச்ச தயிர், அது மீல்ஸுக்கு. புரோட்டா வந்து அன்லிமிட்டடு, நம்ம கேட்க 1 by 1 கொடுத்துடலாம். அதே மாதிரி ரைஸும் அன்லிமிட்டடு. ரைஸ்க்கு 4 வகையான குழம்பு இருக்குது. மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, அப்புறம் ரசம், அந்த மாதிரி எல்லாமே
இங்கே ரெடியாக இருக்குது. அது வந்து நீங்கள் கேட்க இங்கே ஹாட் பாக்ஸில் வச்சு ஹாட்டாக சர்வ் பண்ணிடுவோம். ஓகே. அது இங்கே இது வந்து மீன் குழம்புங்கண்ணா. ஃபிஷ் குழம்பு மசாலா. இது வந்து மட்டன் மசாலாண்ணா. மட்டன் குழம்பு டைப்பில் மட்டன் குழம்பு இல்லையா? குழம்பு கடை வந்து டைப்பில். ஓகே. இது வந்து நாட்டுக்கோழி தண்ணி குழம்புங்கண்ணா. நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. ஆமாங்க. ஓகே. 3 வெரைட்டிஸ். கோழி குழம்பு போட்டாங்க. இது வேறு நாட்டுக்கோழி குழம்பு. அது தண்ணி. ஓகே ஓகே. இது திக்காக இருக்கும். நம்ம ப்ரெட்டுக்கெலாம் சாப்பிடுவோம். சரி சரி. பிரியாணிலேருந்து ஆரம்பிக்கலாம். பரவாயில்ல, ஒரு எக்கோடு கொடுத்துருக்காங்க. எக் வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் இங்கே சர்வ் பண்ணுறாங்களாம். பிரியாணியும் வந்து நாட்டுக்கோழி பிரியாணி தான். பிரியாணிக்கு வந்து அந்த ஈரல் குழம்பு, ஈரல் தொக்கு மாதிரி, அதுவும் ஆனியன் ரைத்தாவும் இருக்குது. பட் டு பிகின் வித் நம்ம ஸ்வீட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஃப்ரூட் கேசரி, அதிக ஸ்வீட்னஸ் இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்வீட்னஸோட. ஸோ பிரியாணி ஒரு நல்ல ஒரு அந்த நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்குது. நல்லா இருக்குது. முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நாட்டுக்கோழி முட்டை சின்னதாக இருக்குது. மஞ்சள் ரொம்ப எல்லோவாக இருக்குது. நீ பிசைஞ்சு இது வந்து அந்த ஈரல் தொக்கு, ஈரல் கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து லாஸ்ட் டைம் இதை கொடுத்தாங்க. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வரும்போது நைட்டு டின்னருக்கு இந்த ஈரல் தொக்கு இருந்துச்சு. திக்கான கிரேவி, பிரியாணிக்கு செமையாக போகுது. சூப்பராக இருக்குது பிரியாணி. ஓகே guys, ஸோ இது வந்து கிராப் லாலிபாப்பு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சொல்ல மாட்டேங்கிட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரோசன் கிராப் தான். டேஸ்ட் பண்ணாது தெரியாது, ஏன்னா ஃப்ரோசன் கிராப்ஸில் வந்து உள்ளுக்கு வந்து மீட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா இருக்கு. நெக்ஸ்ட்டு பரோட்டா ட்ரை பண்ணலாம். ஸோ பரோட்டாவும் வந்து இங்கே அன்லிமிட்டெட். பரோட்டாவும் ரைஸும் அன்லிமிட்டெட். பரோட்டாவுக்கு திக்கான கிரேவி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஈரல் தொக்குவோடு ட்ரை பண்ணலாம். ஸோ ஈரல் தொக்குவோட டேஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பரோட்டா. அதே மாதிரி ஆனால் இது மட்டன் தானே? இது என்னது? சார் மட்டன் சுக்கா. ஓகே. மட்டன் சுக்கா. இது வந்து சிக்கன். எஸ் சார், நாட்டுக்கோழி சார். நாட்டுக்கோழி. ஓகே. அது மட்டன் சுக்கா. அடுத்தது சிக்கன். இது நாட்டுக்கோழி ஃப்ரை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈரல் தொக்கோட டேஸ்ட் பண்ணலாம். ஆகுது. மட்டன் தான் கொஞ்சம் போன் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. பட் டேஸ்டி. மட்டன் தான் குவான்டிட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஃபார் 330 rupees ஒரு 25 ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறபோது மட்டன் இட் இஸ் ஜஸ்டிஃபைட் தான். அந்த குவான்டிட்டி வந்து இட் இஸ் ஜஸ்டிஃபைடு அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு நாட்டுக்கோழி சிக்கன். ஸ்பைஸ்னஸ் அதிகமாக இல்லாமல் ஒரு மைல்டான ஸ்பைஸ்னஸில் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த நாட்டுக்கோழி. ஸோ இது வந்து ரைஸ்க்கு இது சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. இது சிக்கன் 65. இதுக்கு என்னென்னா இவங்க கலரிங் யூஸ் பண்ணுறதில்ல. கலருக்கு பதிலாக அந்த பீட்ரூட்டோட ஜூஸ் எடுத்து அந்த மேரினேட் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணுறாங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நான் 65 டேஸ்ட்டாக இருக்குது. பட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த கலரிங் யூஸ் பண்ணாமல் இவங்க அந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்து அதை சேர்த்து கொஞ்சம் அந்த ரெட் கலரை என்ஹான்ஸ் பண்ணுறது தான். ஸோ கிட்ஸ் எல்லாம் நிறையா இங்கே வரனால கலரிங் யூஸ் பண்ணாமல் குக் பண்ணுறாங்க. நைஸ் திங் ஆக்சுவலி. டேஸ்ட் இஸ் ஆல்சோ குட். ஃபிஷ் ஃப்ரையும் அதே மாதிரி தான். அந்த மெரினேஷனில் ஃபிஷ் ஃப்ரைக்கும் அவங்க வந்து கலரிங் ஆட் பண்ணாமல் இது யூஸ் பண்ணுறாங்க, பீட்ரூட் ஜூஸ் யூஸ் பண்ணுறாங்க. சாஃப்டாக இருக்குது.
சூப்பராகவும் இருக்குது. நல்ல ஒரு ஃபிஷ். இது என்ன மீன்னே? ஓகே, இவங்க வந்து இந்த பாறை ஃபிஷ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து நாட்டுக்கோழி சிக்கன் ஆம்லெட், நாட்டுக்கோழி ஆம்லெட். இது ஆஸ் யூஷுவல் ஒரு நல்லா இருக்குது. ஸ்பெஷலாக சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு நார்மல் ஒரு நல்ல ஒரு சிக்கன் ஆம்லெட். இது கொஞ்சம் மட்டனோட ட்ரை பண்ணுவோம். இந்த மட்டன் குழம்போட இப்போ டேஸ்ட் பண்ணுறோம், ஒயிட் ரைஸ் டேஸ்ட் பண்ணுறோம். ஓகே, ஒரு மைல்டான ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்குது. ஒரு நார்மலாக நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். இது நாட்டுக்கோழி குழம்பு. ஆக்சுவலாக மட்டன் குழம்போட நாட்டுக்கோழி குழம்பு பெட்டராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. கோல்டு பாயசம். ஓகே, ஸோ ஃபைனலாக டெசர்ட்டுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. நமக்கு லெமன் ஜூஸ் வேணுமா இல்லாட்டி பாயசம் வேணுமான்ட்டு. ஸோ பாயாசம் எடுத்திருக்கேன். இது வந்து கோல்டு பாயாசம். அந்த தாபாலலாம் அந்த கோல்டு பாயாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக இருக்கும் இல்லையா. நல்லா ஏலக்காய்லாம் போட்டு நல்லா கோல்டாக இருக்குது, நல்லா இருக்குது, ஸ்வீட்டாக நல்லா இருக்குது. சேமியாலாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பர் ஃபுட். இந்த மாப்பிள்ளை விருந்தில் ஒரு 25 ஐட்டம்ஸ் வைக்கிறாங்க. நல்லா இருக்குது, எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அந்த சில்லி சிக்கன் ப்ளஸ் அந்த ஃபிஷ் ஃப்ரை, பிரியாணி எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ். ஸோ ஒரு ஒரு திருப்தியான ஒரு மீல். ஒரு 330 ருபீஸுக்கு ஐ திங்க் இட் இஸ் ரியலி வர்த் இட். அந்த டேஸ்ட்டுக்கும் உங்களுக்கு பரோட்டாவும் ஒயிட் ரைஸும் அன்லிமிட்டெட், மீதி எல்லாமே லிமிட்டட் தான். ஸோ ஒரு சூப்பர் ஃபுட். அண்டு நம்ம மீலை முடித்தோம்னா ஒரு பிளான்ட் ஒன்று ஃப்ரீ, எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பில்லை கட்டிட்டு போகும்போது இதை எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம்